Hi friends, இது வந்து உங்களுக்கு ஷோல்டரும் ஆர்ம்ஹோலுக்கும் எப்படி மெஷர் பண்ணுறது, அதாவது எப்படி மெஷர்மெண்ட் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். அந்த டேபிள் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோல்டர் அளவையும் ஆர்ம்ஹோல் அளவையும் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் வந்து செஸ்ட் ரவுண்டு வச்சு இல்லை நம்ம ஷோல்டரில் அளவு எடுக்கிறத வச்சு எப்படி ஆர்ம்ஹோலுக்கும் ஷோல்டருக்கும் மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது கன்ஃபியூஸாக இருக்குது. அதுக்கு என்ன கால்குலேஷன் அப்படின்னா, நம்ம செஸ்ட் ரவுண்டை வந்து 8ஆக பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அது கூட 1 இன்ச்சு வந்து நம்ம ப்ளவுஸுக்கும் 1.5 இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டருக்கும் வந்து நம்ம அதை வந்து சுடிதாருக்கும் நம்ம வைக்க போகிறோம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு அந்த சின்ன சின்ன அளவுகள் எல்லாமே வித்தியாசம் வரும். ஒரு 75 65 இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அது எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து நிறையா டவுட்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நான் ஒரு சும்மா சாம்பிளுக்கு ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணாவே மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 24 இன்ச்சு 25 இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நான் இப்போ இதில் கொடுத்துருக்க டேபிளில் இருக்க அளவு வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ சுடிதாருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் லூஸாக நம்ம ஸ்டிச் பண்ணுறனால ஷோல்டருக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கலாம். ப்ளவுஸ் அப்படிங்கும்போது ஃபிட்டிங்காக வரும். அதனால் அதில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு குறைச்சிக்கிறோம். அதனால தான் இந்த ஷோல்டருக்கும் ப்ளவுஸுக்கும் சுடிதாருக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் வருது. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் போட்டிருக்கிறது வந்து செஸ்ட் ரவுண்டு. இது வந்து எப்படி அப்படின்னா, நம்ம டைரெக்டாக உடம்புல நம்ம எடுக்கிற அளவு தான். நம்ம வந்து ஆர்ம்ஹோலுக்கு கீழ்ப்பக்கம் டேப் வச்சு ரவுண்ட் பண்ணி நம்ம சுற்றளவு எடுக்கும்போது அதுதான் நம்ம வந்து மார்பு சுற்றளவு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இடுப்பு சுற்றளவு அப்படிங்கும்போது நம்ம ப்ளவுஸாக இருந்தாலும் சுடிதாராக இருந்தாலும் அந்த ஃபிட்டிங்கு அந்த ஷேப் எந்த இடத்துல வருதோ அதைத்தான் வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ நான் மார்பு சுற்றளவில் இருந்து தான் நேரடியாக உடம்புல எடுக்கும்போது தான் நான் இந்த அளவு வந்து உங்களுக்கு டேபிள் போட்டிருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு தச்ச சுடிதார்லேயோ தச்ச ப்ளவுஸ்லேயோ நீங்கள் மெஷர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இருக்க அளவில் ஒரு 4 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டு தான் இந்த கால்குலேஷன் நீங்கள் போடணும். அதாவது டைரெக்டாக பாடி மெஷர்மெண்ட்டு 8ஆக பிரித்து அது கூட 1 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்துறது தான் நமக்கு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு. அது கூட வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்தி ஆர்ம்ஹோலுக்கு வைக்கிறோம். ஆர்ம்ஹோல் வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்லோப்பாக கட் பண்ணுவாங்க. அப்படி வெட்டும்போது நீங்கள் அது எப்பவும் போல் அதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் வர்றதில் வந்து அந்த ஆர்ம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஷோல்டர் வந்து நம்ம செக் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஷோல்டர் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் அந்த போன்லேருந்து நம்ம எடுக்கும்போது அதை வந்து கரெக்டாக வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யாராக இருந்தாலும் அது மெஷர் பண்ணி அதில் எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னு. அப்புறம் அதுக்கு கழுத்துடைய அகலம் நம்ம எடுக்கணும். அவ்வளோ அகலம் வரும்போது அது தைச்சதுக்கப்புறம் அதே அகலம் வருமா இல்லை அதை விட க்ளோஸாக வருமா அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபியூஷன். அதனால் நீங்கள் அதை விட்டுருங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக பாடியில் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை அளவு ப்ளவுஸ் தான் இருக்குது, அளவு சுடிதார் தான் இருக்குது, இதை வச்சு நாங்கள் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து அந்த செஸ்ட் ரவுண்டில் மட்டும் 4 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அளவு சுடிதாரில் நான் 38 இன்ச்சு நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் அந்த 4 இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு 34 இன்ச்சுக்கு வந்து அந்த கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவு கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் அந்த கால்குலேஷன் எல்லாமே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, எல்லாமே கன்ஃபியூஸாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த டேபிள் படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். அப்படி சப்போஸ் அந்த உடம்புல ஏதாவது வித்தியாசம், அதாவது கொஞ்சம் ஸ்லோப்பிங் ஷோல்டர், அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த அளவில் வந்து நீங்கள் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி வரும். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 24 26 அப்படின்னாலாம் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களது தான். அதனால் உங்களுக்கு ஷோல்டர் வந்து 4 இன்ச்சஸ் 4.5 இன்ச்சஸ் இந்த மாதிரி ஆர்ம்ஹோல் இதெல்லாம் வச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து இதை இப்போ உடம்பு சுற்றலும் 34 இன்ச்சு வருதா, உடனே நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இந்த டேபிளில் பார்த்து அதில் எவ்வளோ நான் ஷோல்டர் அளவு வச்சுருக்கேன், எவ்வளோ நான் ஆர்ம்ஹோல் அளவு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் கட்டிங் போட்டாவே உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக வந்துடும். அதே சுடிதார் அப்படின்னா ஷோல்டர் 6 இன்ச்சு வச்சுருக்கேன், அதே மாதிரி ஆர்ம்ஹோல் அளவு 6.5 இன்ச் வச்சுருக்கேன், அது மாதிரி போட்டிங்கனாவே உங்களுக்கு போதும். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கால்குலேஷன் போட தேவையில்லை. அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 இன்ச்சஸ் வரைக்கும் நான் வந்து இதில் உங்களுக்கு வந்து டேபிள் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றும் பொறுமையாக நீங்கள் பார்த்து நீங்கள் ஒவ்வொரு தடவை அதை செக் பண்ணி அதில் வர மாதிரி நீங்கள் வச்சிங்கனாவே உங்களுக்கு போதும். பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் சுடிதார்லையோ இதுலையோ எடுக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் அதில் 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு அந்த அளவு இதில் செக் பண்ணிக்கோங்க.
36 இன்ச்சு வருது, 18 இன்ச்சு ஒரு பக்கம் வருது அப்படின்னா உங்களுக்கு 2 சைடு சேர்த்தும் போது 36 இன்ச்சு வரும். அப்போ வந்து நீங்கள் அதில் 4 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு இதில் 32 இன்ச்சுக்கு நான் என்ன வச்சுருக்கேனோ அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த கால்குலேஷன் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் வந்து அதில் இருக்கிறதையே வச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு மாறிடும். இப்போ அதில் 36 இன்ச்சு நான் அளவு எடுத்திருக்கேன் அளவு சுடிதாரில், அப்போ இதில் 36 இன்ச்சு ஷோல்டர் ஆர்ம்ஹோல் வச்சா கரெக்டாக வருமா அப்படின்னா அது பெருசாக லூஸாக போகும். அதனால் அதில் 4 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் கால்குலேஷன் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து 32 இன்ச்சில் உள்ள அளவு தான் உங்களுக்கு வந்து அதில் கரெக்டாக வரும். அதனால் அதை மறக்காமல் கரெக்டாக ஞாபகமாக வச்சு நீங்கள் தைச்சதுக்கப்புறம் மிஸ்டேக் ஆயிரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதில் நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போதே அதில் வித்தியாசம் தெரியும். என்னடா ஷோல்டரும் ஆம்ஹோலும் இவ்வளோ பெருசாக வருது, நம்ம 15 இன்ச்சு தான் ஆம்ஹோல் வருது, இதில் 8 இன்ச்சு நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு வருது அப்படிங்கிற டவுட் வந்துச்சுனாவே நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஷோல்டர் அளவும் ஆம்ஹோல் அளவும் ஒரே மாதிரி தான் வரும். மேக்ஸிமம் நீங்கள் யாருக்கு ஷோல்டர் அளவு எடுத்து பார்த்தீங்கனாலும் ஒரு 15 இன்ச்சு வருது அப்படின்னா ஷோல்டர் அளவும் உங்களுக்கு ஆம்ஹோல் அளவும் மேக்ஸிமம் ஈவனாக தான் வரும். 15 இன்ச்சு நீங்கள் ஷோல்டர் அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ஹோல் அளவும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு தான் முன்ன பின்ன வரும். மேக்ஸிமம் நம்ம பாடியோடைய அமைப்பு வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் இப்போ இதில் இருக்க கால்குலேஷன் வந்து எப்படின்னு நான் சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஆம்ஹோல் அட்டவணை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் டைட்டில், இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு அப்படின்னா நேரடி அளவு என்ன, இது டைரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த அளவு. அதுக்கப்புறம் இன்ச்சஸ் கணக்கு தான் இது எல்லாமே. நீங்கள் வந்து சென்டிமீட்டர் கணக்கில் தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, இது வந்து இன்ச்சஸ் கணக்கு தான். நம்ம டேப்பில் நார்மலாக ப்ளவுஸு அளவு எப்படி எடுக்கிறோமோ அந்த இன்ச்சஸ் கணக்கு தான். ப்ளவுஸு அப்படின்னு போட்டு அதுக்கு வந்து ஷோல்டர் அளவு ஆம்ஹோல் அளவு 2 காலம் பிரிச்சிருக்கு. அதே மாதிரி சுடிதார் அப்படின்னு போட்டு ஷோல்டர் அளவு ஆம்ஹோல் அளவு 2 காலம் பிரிச்சிருக்கு. இப்போ இதில் உங்களுக்கு வந்து சுடிதார் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸோடைய அளவை பார்க்கவே வேண்டாம், அதை பார்க்க தேவையில்லை. செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டைரெக்டாக சுடிதார் தைக்கிற மாதிரி இருந்தால் ஷோல்டர் வந்து 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க, ஆம்ஹோல் வந்து 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதாவது சுடிதார் தைக்கும்போது நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டை பார்த்து வச்சிடாதீங்க, அது வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் சுடிதாரோடைய ஆம்ஹோலு ஷோல்டர் அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் ப்ளவுஸோடைய அளவு சுற்றளவு எடுத்துக்கோங்க. அதாவது டைரெக்டாக பாடியில் எடுத்துட்டிங்கன்னா இதை அப்படியே அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு சுற்றளவு எடுத்தீங்கன்னா அதில் 4 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன அளவு வருதோ அதில் இருக்க இந்த அட்டவணையில் இருக்க அந்த இதை வந்து நீங்கள் பார்த்து வைங்க. இப்போ ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் 32 இன்ச்சு சுற்றளவு பாடி சுற்றளவு வருது, ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்து நான் அளவு எடுத்தேன், பாடி சுற்றளவு வந்து 32 இன்ச்சு வருது அப்படின்னா அதில் நம்ம 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுவோம். 28 தான் நம்ம இதில் இருந்து ஷோல்டர் அளவையும் ஆம்ஹோல் அளவையும் நம்ம அதில் வந்து மார்க் பண்ணோம். நீங்கள் ஒவ்வொன்றும் அந்த மாதிரி கரெக்டாக இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அப்ராக்சிமேட்டாக வந்து நான் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை வச்சு வந்து நீங்கள் ப்ளவுஸும் சுடிதாரும் கட்டிங் போட்டாவே உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்துடும். அதை விட மேக்ஸிமம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அந்த சுற்றளவெல்லாம் நம்ம வீடியோஸ்லேயே இருக்கும், ஒரு எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதும் நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி ப்ளவுஸில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுமே இருக்கும் உங்களுக்கு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ப்ளவுஸில் எடுக்கும்போது அந்த ஹூக் பட்டியை நீங்கள் வந்து மெஷர் பண்ணாதீங்க, அது வந்து எக்ஸஸாக நம்ம வைக்கிறது. அது இல்லாமல் கரெக்டாக நீங்கள் வந்து சுற்றளவு எடுத்துக்கோங்க. நமக்கு ஆம்ஹோல் சுற்றளவும் நீங்கள் வந்து அதில் இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆம்ஹோல் வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அந்த ஆம்ஹோல் அளவையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ப்ளவுஸு அப்படின்னா நமக்கு அந்த ஷோல்டரோடைய அளவு வந்து எவ்வளோ அகலம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து ரொம்ப ப்ராடாக வைக்கிறது இல்லை, ஷோல்டர் ரொம்ப தின்னாக தான் வைக்கிறாங்க. அப்போ அந்த தின்னாக வைக்கும்போது நம்ம ஒன் சைடு வந்து 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் பக்கம் ஸ்லீவ் அட்டாச் பண்ண விட்டுருவோம், இன்னொரு பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம நெக்கு அட்டாச் பண்ண விட்டுருவோம். இந்த 3/4 இன்ச்சை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் வந்து நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் அளவு வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மெயினாக கேட்குறது ரொம்ப க்ளோஸாக வச்சிட்டிங்க, ரொம்ப அகலமாக வச்சிட்டிங்க அப்படிங்கிறது தான். அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதை விட ஒரு 3/4 இன்ச்சு வந்து நம்ம அதில் வந்து அந்த ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு நீங்கள் அந்த எல்லாமே மார்க் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் உங்களுக்கு கரெக்டாக ரெடியாக வர்றது வந்து அவங்க என்ன மெஷர்மெண்ட் கேட்குறாங்களோ அதுதான் வரும். அதை முதல்ல செக் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் ரவுண்டு அதை வந்து நீங்கள் இப்போ 15 இன்ச்சு வருது அப்படின்னா நீங்கள் மெஷர் பண்ணும்போது ஒரு 7.25 வந்தால் போதும். ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருந்தால் தான் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணும்போது அந்த ஆம்ஹோல் இன்ச்சு அந்த 7.5 இன்ச்சு கரெக்டாக வரும். ஏன்னா துணி லைட்டாக எக்ஸ்பெண்ட் ஆகும்.
நீங்கள் பாட்டுக்கு 7.5 இன்ச் வச்சுட்டு நீங்கள் தைச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 7.25 இன்ச் மாதிரி ரொம்ப லூஸ் மாதிரி வரும், மறுபடியும் ஒரு தையல் போடுற மாதிரி வரும். அதனால் ஆர்ம் ஹோல் வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சே வைங்க. அதுவும் இப்போ நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சே குறைச்சி வைக்கலாம். ஏன்னா நார்மலாக சாதா ஒரு ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே துணி எக்ஸ்பெண்ட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த நெக்கு லூஸாக வருது, ஷோல்டர் லூஸாக வருது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வராது. அப்படியும் உங்களுக்கு நெக்கு லூஸாக வருது அப்படின்னா அந்த மேலே இருக்க அந்த ஷோல்டர் வந்து ஒரு ஸ்லோப்பிங்காக, அதாவது ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி தைங்க. அப்போ ஏன்னா அந்த ஷோல்டர் அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து கீழ்ப்பக்கம் எவ்வளோ நம்ம டைட் பண்ணாலும் பாடி தான் டைட் ஆகும். ஆர்ம் ஹோல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே டைட் ஆகாது. அப்போ ஆர்ம் ஹோல் டைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதனுடைய மேல் பக்கம் தான் கொஞ்சம் பிடிச்சாகணும். நீங்கள் நார்மலாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஆனால் அந்த ஷோல்டர் தைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கிராஸாக நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டு நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஷோல்டர் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ இந்த இதை வச்சுட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.